டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அமித்ஷாவும் உடன் இருந்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் இந்தியாவின் முப்படை வீரர்களும் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தன. இந்நிலையில் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகும் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்து பிரதமருடன் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக அதன் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர விசாரணை நடத்தினர். டாஸ்மாக் கடைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை அதிகாரிகளின் இந்த சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அதன் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை நேற்று காலை அதிரடி சோதனையை நடத்தியது. விசாகன் மற்றும் அவரது மனைவியிடம் வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். மணப்பாக்கத்தில் உள்ள விசாகன் வீட்டிற்கு அவரை அழைத்துச் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டனர். விசாகன் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். காலம் கணியும் போது மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தின் போது மாதந்தோறும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என திமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாததால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இதற்காக ஸ்மார்ட் மீட்டர் டெண்டருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுதோறும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு மின் கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் வகித்து வந்த மின்சாரத்துறையை ஏற்றுள்ள சிவசங்கர் காலம் கணியும் போது மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறை அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி தொடர்ந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தது. இதனைத் தொடர்ந்து தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். செந்தில் பாலாஜியை முழுமையாக கட்சி பணியில் ஈடுபடுத்த திமுக முடிவு செய்திருப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியின் களப்பணியுடன் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற வியூகம் வகுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் சட்டப்பேரவை பணிகளை மேற்கொள்ள செந்தில் பாலாஜி மண்டல பொறுப்பாளராக நியமிக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29, 30ஆம் தேதிகளில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை மாலை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. மே 29ஆம் தேதி 42 மாவட்டங்களின் நிர்வாகிகளும் 30ஆம் தேதி 40 மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்கின்றனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசப்பற்று இல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் பாகிஸ்தான் ஆதரவு கருத்துக்களை தெரிவிப்போர் தமிழர் என்று சொல்ல அருகதை அற்றவர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் முதல்வர் கூட பாகிஸ்தானை எதிர்க்கும் போது நமது முதல்வர் எதையுமே சொல்லாமல் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார்.
இதனிடையே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் பலமாக எழுந்துள்ள நிலையில் அது குறித்து நயினார் நாகேந்திரனிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், முதலில் வெற்றி பெறுவோம், பிறகு அது பற்றி பேசலாம் என்றார். ஆடு மாடுகளுடன் தற்போது நிம்மதியாக இருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தனக்கு நேரம் கிடைப்பதாகவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதாகவும் கூறியிருக்கிறார். நாள்தோறும் 2000 பேருக்கு மோர் வழங்குவதாக தெரிவித்த அண்ணாமலை, பிரதமர் மோடியின் தொண்டனாக தொடர்வதாகவும் கட்சி சொல்லும் பணிகளை மேற்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இதனிடையே திருப்பூரில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழா பேரணியில் பங்கேற்ற அண்ணாமலை, நாம் போரை விரும்பவில்லை என்றும் என்றாலும் அதற்கு தயாராகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் மக்களுக்காக அந்நாட்டை பிரதமர் மன்னித்து விட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தற்போது கார் ரேஸில் படுபிசியாக இருக்கும் அஜித்குமார் சினிமாவை விட்டு விலகுவதாக தகவல் வெளியானது. இந்த வதந்திக்கு அஜித்குமார் நேரடியாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படத்தை வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கார் ரேஸுடன் தனது வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் கூறியுள்ள அஜித், ரேஸ் காலத்தில் மட்டும் படத்தில் நடிக்காமல் பந்தயத்தில் கவனம் செலுத்துவதாக கூறியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி டெல்லி செல்கிறார். டெல்லி செல்லும் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவர் இந்தியா கூட்டணி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிகிறது. 5 நாள் உதகை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் சென்னை திரும்பியிருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.